போர்ட் சிட்டியில் முதலீடுகளை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் இப்போது $15 பில்லியன் பெறுமதியான முதலீட்டுகளுக்கான வாய்ப்புகளை அனைத்துலகத்தை நோக்கி நீட்டி இருக்கின்றது. சுமந்திரன் தான் எல்லாத்தையும் செய்கிறார் என்று சொன்னால் அதனை கடந்து செல்ல வேண்டிய ஒரு அடுத்த நகர்வை ஏனைய தமிழ் அரசியல்வாதிகளோ அல்லது தமிழ் கட்சிகளோ துணிச்சலுடன் செய்வார்களாக இருந்தால் இலகுவாக இவர்களை இந்த அரசியலில் இருந்து ஓரங்கட்ட முடியும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு 30 வருடமாக ஆயுத போராட்டத்தை செய்தாங்க. 100 வருஷமாக போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு தீர்வு இல்லாமையா நாங்கள் போராடினோம்? இப்ப எனக்கு நான் ஒரு தீர்வு எழுதணும்னா 16 வருஷம் செல்லுமா? அரை மணத்தியாலத்தில் எழுதி வச்சுட்டு போகலாம். உனது நண்பனை நீ அருகில் வைத்துக்கொள், ஆனால் எதிரியை இன்னும் மிக அருகில் வைத்துக்கொள் என்று. அதே போலதான் இலங்கை இந்தியாவை எதிரி என்றால் அவனை இன்னும் நண்பனை விட மிக அருகில் வைத்திருக்க வேண்டும். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அரூஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். அண்மையிலே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையிலான கிரிக்கெட் சுற்று போட்டி என்பது ராஜதந்திர ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக எல்லோராலும் பேசப்பட்டது. இராணுவ ரீதியாக அதிகளவான படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். சட்டம் ஒழுங்கு எந்த ஒரு வகையிலும் கேள்விக்குட்படுத்தாத வகையில் அந்த போட்டி நிகழ்ச்சி இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. பாகிஸ்தான் தரப்பிலும் இந்தியா தரப்பிலும் இலங்கைக்கும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவமானது இலங்கையில் என்ன விடயத்தை எதிர்வு கூறியிருக்கின்றது? அனுரகுமார இந்த விடயத்தில் ஏதாவது சாதித்தார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையில் இலங்கை அரசாங்கம் தற்போது இந்த நிலைமையை அவர்கள் மிகவும் மதிநுட்பமாக கையாண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த போட்டியல் அதாவது விளையாட்டுத்துறையை கூட ஒரு தங்கள் பூகோள அரசியலுக்கு பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள். அது இப்போ கடந்த முறை கூட பாகிஸ்தானின் கையால் வாங்கக்கூடாது என்று சொல்லி இந்தியர்கள் புறக்கணித்ததும் தெரிந்த விடயம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை அதாவது ஒவ்வொரு எங்களுக்கான முதல் தோல்வி எங்கு ஆரம்பமாகிறது என்று சொன்னால், எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடும் போதுதான் அந்த தோல்வி ஏற்படுகின்றது. ஏனென்று சொன்னால் சந்தர்ப்பங்கள் எப்போதும் வராது, ஆனால் அதை கனகச்சிதமாக பிடித்திருக்கிறார். அது பொருளாதார ரீதியாகவும் சரி, பாதுகாப்புத்துறை நீங்கள் சொன்னது போல, அதாவது இந்தியாவிலும் பாதுகாப்பில்லை, பாகிஸ்தானிலும் பாதுகாப்பில்லை, இலங்கை தான் ஒரு பாதுகாப்பான நாடு என்ற ஒரு நிலைக்கு அதை தூக்கி விட்டிருக்கிறது. இலங்கையின் பாதிப்பு, இலங்கை தொடர்பாக இலங்கைக்கு பயண எச்சரிக்கைகள் விடுத்த நாடுகள் இருக்கின்றது. இலங்கைக்கு செல்பவர்களுக்கு அங்கு ஊர்வலங்களால் பிரச்சனை அல்லது தாக்குதல் நடத்தலாம் என்றெல்லாம் கூறப்பட்ட எல்லாத்தையும் இந்த ஒரு நடவடிக்கை நிறுத்திவிட்டதாகத்தான் பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கைக்கு அந்த டீமை கொண்டு வந்தது, அதனை பார்க்க வந்த பார்வையாளர்கள் உட்பட கிட்டத்தட்ட விமானங்கள் கூட, தனியார் விமானங்கள் 20 விமானங்கள் இறங்கியதாக கூறப்பட்டது. சாதாரணமான போக்குவரத்தை விட அதற்கு அப்பால் அந்த பாதுகாப்பில் ஒரு சிறிய சம்பவம் இடம்பெற்றிருந்தாலும் அது இலங்கையின் நிலைமையை, இலங்கையின் அந்த நடவடிக்கையை ஒரு தலைகீழாக மாற்றி இருக்கும். ஆனால் அதை தடுப்பதற்காக ஒரு பட்டாலியன், கிட்டத்தட்ட 750 படையினரை அவர்கள் அந்த ஸ்டேடியத்துக்கு பின்புறமாக நிறுத்தி வைத்திருந்தார்கள், அவசர தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கு என்று சொல்லி பாதுகாப்பையும் மிகவும் பலப்படுத்தி இருந்தார்கள். அதே சமயம் அதனால் வந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அது இலங்கையின் ஒரு இமேஜை கூட இந்த அனைத்துலக மட்டத்தில் உயர்த்தியிருந்தது. அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், போர்ட் சிட்டியில் முதலீடுகளை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் இப்போது $15 பில்லியன் பெறுமதியான முதலீட்டுகளுக்கான வாய்ப்புகளை அனைத்துலகத்தை நோக்கி நீட்டி இருக்கின்றது.
இது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் இலங்கையில இப்போது பிரித்தானியாவின் துணை பிரதமர் டேவிட் லமி போயிருக்கிறார். அதே போல IMF தலைவர் வந்து கிறிஸ்டியானோ ஜோர்ஜிவா போயிருக்கின்றார். அப்படி பெருமளவான அனைத்துலக பிரதிநிதிகளும் இப்போது அங்கு இருக்கின்றார்கள். அதே சமயம் இலங்கையின் அரசு தலைவர் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக. அதற்கு முன்னர் JVP அதாவது தற்போதைய அரசின் செயலாளர் டில்வின் சில்வா சென்றிருக்கின்றார் என்று அந்த இந்து சமுத்திர பிராந்தியம். இப்ப இந்தியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இந்தியாவில் நிற்கின்றார். அதே சமயம் பில் கேட்ஸ் வந்து இந்தியாவுக்கு சென்று அவர் ஆந்திரா பிரதேசத்துக்கு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்திருக்கின்றார் என்று சொல்லி இந்து சமுத்திர பிராந்தியத்தை நோக்கி இந்த தற்போதைய இந்த பூகோள அரசியல் நெருக்கடி மையம் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இப்ப இந்தியா எவ்வளவு தூரத்துக்கு இதனை பயன்படுத்த வெளிக்கிடுகிறதோ அதற்கு மேலதிகமாக இலங்கை இதனை பயன்படுத்தி கொண்டது வந்து அவர்களுடைய சிறந்த ஒரு திட்டமாகத்தான் பார்க்கலாம். இந்த காலப்பகுதியில் இன்னும் ஒரு உரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் ஏற்பாட்டில் ஒரு கலந்துரையாடல் இம்மாதம் 19ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதனை கஜேந்திரகுமார் தரப்பினர் குழப்பி விட்டார்கள். சுவிட்சர்லாந்தின் முயற்சி பின்னடைவை கண்டிருப்பதாக ஊடகங்களும் குறிப்பாக அந்த முயற்சி பின்னடைவை கண்டிருப்பதாக திரு சுமந்திரன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையால் சுவிட்சர்லாந்துக்கு இதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு என்பது உண்மையில் தமிழ் மக்கள் மீதான கரிசனையா அல்லது தமிழ் மக்கள் மீது இருக்கக்கூடிய அனுதாபம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதிலே சுமந்திரன் வளமைக்கு மாறாக இதில் சுவிட்சர்லாந்து சார்பில் பேசிக் கொண்டிருக்கின்றார். உண்மைதான். சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய திட்டம் என்னென்று அவர்கள் சொல்லும் வரையிலும் அவர்கள் இதய சுத்தியுடன் நடப்பதாக நாங்கள் எடுக்க முடியாது. என்ன திட்டத்தை கொண்டு வருவார்கள் என்றதும் தெரியாது. சுவிட்சர்லாந்து ஏதோ ஒரு விதத்தில் தற்போது ஈழத்தமிழர்களின் பிரச்சனையில் அதிக தலையீடுகளை காண்பிப்பதாக இருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கடந்த வருடம் நாங்கள் பேசியிருந்தோம். சுவிட்சர்லாந்து அரசு ஒரு அறிக்கை ஒன்றை தமிழர்கள் தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றை தயாரித்திருந்தது 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு. அதில் 48 சாதிகள் இருப்பதாகவும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களிடமும் சாதி பிரச்சனையை உருவாக்க முற்பட்டிருந்தது சுவிட்சர்லாந்து அரசு. அது தொடர்பாக கூட பின்னர் பேசியிருந்தோம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வடக்கு கிழக்கில் சுவிட்சர்லாந்து அரசின் நடவடிக்கைகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அங்கிருக்கின்ற சில சட்ட நிறுவனங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசுதான் நிதி அளிப்பு செய்து வருவதாக கூறப்படுகின்றது. அதில் அதை NGOக்கள் மாதிரி இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரே இலங்கைக்குள் அதாவது தமிழர்களின் பிரச்சனையை நீத்து போக செய்வதன் ஊடாக இலங்கை அரசுக்கு ஒரு நன்மையை செய்வதாகத்தான் இந்த அதாவது சுவிட்சர்லாந்தின் திட்டம் என்னென்று தெரிய வரும் வரையிலும் நாங்கள் அவ்வாறுதான் அதை எண்ண முடியும். இதற்கப்பால் தென் ஆப்பிரிக்கா, ஜப்பான் மற்றது சுவிஸ் அதில் சுவிஸும் இருக்கின்றது. அவர்கள் மூவரும் இணைந்து இந்த உண்மைகளை கண்டறிவது நல்லிணக்கத்துக்குமான அந்த செயற்திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்வதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரையில் இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த கஜேந்திரகுமார், சத்தியலிங்கம் மற்றது JVP உறுப்பினர்கள் எல்லோரும் அண்மையில் சுவிட்சர்லாந்துக்கு வந்திருந்தார்கள் கடந்த வருடம். அப்போது பெடரல் சிஸ்டம் தொடர்பாக சொல்வதாகத்தான் அது தொடர்பாக கலந்துரையாடுவது, சுவிட்சர்லாந்தின் அமைப்பு நடைமுறை எவ்வாறு இருக்கிறது என்று கலந்துரையாடுவதற்குத்தான் வந்திருந்தார்கள். ஆனால் அதை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்துமா என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர்கள் சென்ற பிற்பாடு இந்த ஒரு திடீரென்று தான் இந்த அறிவித்தல் வந்திருந்தது. அதாவது 19ஆம் தேதி தமிழ் கட்சிகள் எல்லோரையும் சுவிட்சர்லாந்து அரசு வந்து இது தொடர்பாக கலந்துரையாட போகிறது என்று சொல்லி. ஆனால் இதற்கு ஆனால் ஒன்று தெரிந்துவிட அதனை ஏற்பாடு செய்தவர்கள் வந்து சத்தியலிங்கமும் சுமந்திரனும் என்றுதான் கூறுகிறார்கள். அதை உறுதிப்படுத்த முடியாது. அவர்கள் தான் இதன் பின்னணியில் இருப்பதாக. அதன் பின்னணியில் இருப்பதால் அங்கு சென்ற பிற்பாடு அவர்கள் ஒற்றை ஆட்சி, ஏக்கியராட்சி என்று சொல்லி எதை சொல்ல போகிறார்கள் என்றதுக்கும், ஆனால் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் தமிழ் கட்சிகளிடம் ஒரு புரிந்துணர்வு வேண்டும். எனக்கு தெரிந்த அளவில் அவ்வாறான ஒரு புரிந்துணர்வை நாங்கள் முதலில் போவதற்கு முதல்
எங்களை தயார்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொன்ன என்ற ஒரு கருத்துப்படத்தான் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அது நல்ல விடயம். என்னென்று சொன்னால், நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போதோ ஒரு மீட்டிங் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போக வேணும். அங்கு போய் அவன் கேட்டதுக்கு முதல் நாங்கள் என்ன பேச போகிறோம், என்ன கேட்க போகிறோம் என்று தெளிவாக போக வேண்டும். இதை பல தடவை கூறியிருந்தோம். ஆனால் அதன் பிற்பாடு சுவிட்சர்லாந்து அரசு அதனை நிறுத்தியது வந்து அது மிகவும் ஒரு தவறானதாகத்தான் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், நாங்கள் கூட்டம் வைக்கிறதுக்கும் சுவிட்சர்லாந்து அரசின் கூட்டத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்களுக்காக கூட்டங்கள் வைக்க முடியாதுன்றதும் இல்லை. அதை இந்த தமிழர் தரப்பு குழப்பவும் இல்லை. சுவிட்சர்லாந்து அரசின் நடவடிக்கைகள் ஒரு இதய சுத்தியாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் அதனை மேற்கொண்டு செய்திருக்கலாம். அல்லது சுவிட்சர்லாந்து அரசின் இந்த நடவடிக்கையை இன்னொரு தரப்பினர் தான் அதனை இப்ப தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்களாக இருக்கலாம். அவர்களின் தூண்டுதலின் பேர் தான் சுவிட்சர்லாந்து அரசு ஏனைய தமிழ் குழுக்களையும் அதற்கு இழுத்து ஒரு ஒன்றை திணிக்க முற்பட்டிருந்தால் அவர்களாக அதை நிறுத்தி இருக்கலாம். சில பேர் கூறுகிறார்கள் சுவிட்சர்லாந்து அரசு அதை நிறுத்தவில்லை, பிற்போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஓகே, பிற்போடட்டும். ஆனால் இங்கு யாரும் குழப்பவில்லை. ஒரு பிரச்சனை என்னவென்று சொல்ல, அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை செய்தவர்கள் நிறுத்தி இருக்கலாம், தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் கந்தரமார் பொன்னம்பலம் அவர்கள் கூடிய அந்த கூட்டத்தில் கூட அவர்கள் தமிழரசு கட்சி கலந்து கொள்ளவில்லை என்று தாங்கள் வரமாட்டோம் என்றுதான் கூறியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அவ்வாறு இருக்குமாக இருந்தால் அவர்கள்தான் சுவிட்சர்லாந்து அரசின் நிறுத்தி இருப்பார்களாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு பாதகமானதாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு தவறான புரிந்துணர்வு இருக்கின்றது. அந்த கூட்டத்துக்கு முன்னர் இந்த கூட்டத்தை நடத்தியதால் அது நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அவ்வாறு இல்லை. எங்களுக்கு இது ஒரு ஜனநாயக தேசம். அதில் வந்து யாரும் எதையும் கலந்துரையாடுவதற்குரிய முழு சுதந்திரமும் இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து அரசுக்காக நாங்கள் கூட்டம் வைக்கக்கூடாது அல்லது கலைக்கக்கூடாது, பேசக்கூடாது என்றதெல்லாம் நாங்கள் அதனை ஏற்க முடியாது. இப்போது இருக்கக்கூடிய வினா என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அமரர் மாவை சேனாதிராஜா மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் எல்லா கலந்துரையாடல்களையும் கலந்து கொள்வார். அவர் அந்த கலந்து கொள்வார் அல்லது அந்த இடத்திலே தன்னுடைய பிரசனத்தை உறுதிப்படுத்துவார். ஆனால் அவர் இறந்த பின்னர் அந்த கட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய சுமந்திரன் குழுவினர் தொடர்ச்சியாக தாயகத்தில் இடம்பெறுகிற கலந்துரையாடலாக இருக்கலாம் அல்லது ஒற்றுமை முயற்சிகளாக இருக்கலாம், தாங்கள் தான் பெரியவர்கள், தங்களோடு தான் நீங்கள் இணைய வேண்டும், நாங்கள் யாரோடும் வரமாட்டோம் என்று ஒரு பிடிவாதமான போக்கை தமிழர் அறத்துக்கும் அல்லது தமிழர் நிலத்துக்கும் முரணான கருத்துக்களை கூறி வருகிறார்கள். அது எந்த தத்துவார்த்த ரீதியிலிருந்து அவர்கள் அதனை கூற முற்படுகிறார்கள்? இது தமிழினத்துக்கு ஆரோக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உண்மைதான், அது உண்மையில் ஆரோக்கியமானது இல்லை. ஏனென்று சொன்னால், இங்கு பெரியவர் சிறியவர் என்றது இல்லை. தமிழ் மக்களுக்குரிய அது ஒரு தேசிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை வந்து அது சிவில் சமூகங்களாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், யாரும் அதற்குரிய கலந்துரையாடல்களை நடத்தலாம். ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதில் அவர் கூட்டம் நடத்துவதுதான் பெருசு, இவர் கூட்டம் நடத்துவதுதான் பெருசு என்று இல்லை. ஆனால் தமிழரசு கட்சியும் அதில் செய்து இருக்கின்ற சிலரும் அதை புறக்கணிக்கிறார்களாக இருந்தால், இப்ப சுமந்திரன் போன்றவர்கள் புறக்கணிக்கிறார்களாக இருந்தால், அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி தாங்கள் கொண்டு வருவதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் செயற்படுவதாகத்தான் அதனை பார்க்கலாம். ஆனால் நாங்கள் அதை புறக்கணித்து கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. என்று சொன்னால் 12 வருடம் 15 வருடமாக சுமந்திரன் தான் எல்லாத்தையும் செய்கிறார் என்று சொன்னால் இல்லை, அவரை கடந்து செல்ல வேண்டிய ஒரு அடுத்த நகர்வை ஏனைய தமிழ் அரசியல்வாதிகளோ அல்லது தமிழ் கட்சிகளோ துணிச்சலுடன் செய்வார்களாக இருந்தால் இலகுவாக இவர்களை இந்த அரசியலில் இருந்து ஓரங்கட்ட முடியும். சுமந்திரனை பொறுத்தவரையில் கடந்த வருட தேர்தலின் போது கூட அவர் மக்களால் வெளியில் துரத்தப்பட்டவர் தான். அப்ப இப்போது அவர் இந்த இவ்வாறான கூட்டங்களில் அல்லது வெவ்வேறு வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்திக்கிறார், அது வேறு விடயம். ஆனால் அதையும் நாங்கள் தொடர்ச்சியாக சந்திப்புகளை மேற்கொள்வோமாக இருந்தால், நாங்கள் மக்களுடன் ஒரு நெருக்கமான உறவுகளை பேணுவோமாக இருந்தால், இப்ப ஜேவிபி என்பிபி கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வாறு அந்த தென்னிலங்கையை சமாளித்து மேலே வந்தார்களோ அதே போன்று இந்த சிக்கலிலிருந்து மீளுவதாக இருந்தால் தொடர்ச்சியான மக்கள் சந்திப்புகளை சந்தித்து, தொடர்ச்சியாக வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்தித்து,
எங்களுக்குள் ஒரு தீர்வு, இப்ப உங்களுக்கு தெரியும், தீர்வு எழுதுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அண்மையில் கூட பிரித்தானியாவில் இருந்து ஒரு அமைப்பை சேர்ந்தவர் கலைக்கும் போது தாங்கள் புலம்பெயர் தேசத்தில் ஒவ்வொரு நாடுகள் இருந்த நிபுணர்களை கூப்பிட்டு மற்றது தாயகத்திலிருந்தெல்லாம் தீர்வை எழுதி கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார்கள். வேறு இன்னொரு தரப்பை தேர்த்தாலும் அவர்களும் அவ்வாறு தான் சொல்கிறார்கள், தீர்வை எழுதுகிறோம் என்று சொல்லி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு 30 வருடமாக ஆயுத போராட்டத்தை செய்தாங்க, 100 வருஷமாக போராடி கொண்டு இருக்கிறோம். ஒரு தீர்வு இல்லாமையா நாங்கள் போராடினோம் என்றால் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். தீர்வை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு நாள் நாங்கள் போராடினது என்னத்துக்கு? இப்ப எனக்கு நான் ஒரு தீர்வு எழுதணும்னா 16 வருஷம் செல்லுமா? அரை மணத்தியாலத்தில் எழுதி வச்சுட்டு போகலாம். அப்ப இவர்கள் 16 வருஷமாக தீர்வு எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அது ஏன் அந்த 16 வருஷம் நான் யோசித்து பார்த்தால், பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து நாடுகள், அந்த நாடு அவர் போய்ப்பார் இவர் போய்ப்பார் என்று அவைகளுக்கேற்ற ஒரு தீர்வை எழுதுறேன் சொன்னால் எழுத முடியாது. அது 16 வருஷம் என்ன 160 வருஷம் சென்றாலும் எழுத முடியாது. இப்ப நான் எனக்குரிய ஒரு தீர்வு எழுதுறேன்னா நான் அரை மணி நேரத்தில் எழுதி வச்சுட்டு போடும். இப்ப பக்கத்து வீட்டுக்காரன், அங்காளி வீட்டுக்காரன், ஜாலி வீட்டுக்காரன் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னா அது முடியாத காரியம். நான் நினைக்கிறேன் இவர்களுடைய தீர்வுன்றதும் இந்த கூட்டங்கள் என்றதும், இவர் சுவிஸ் அரசு இந்த போல கேன்சல் பண்ணுது, அதுக்கு பின்னால சுமந்திரன் சத்தியலிங்கம் தான் நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு திட்டத்தோடு நிற்கிறார்கள். அவர்கள் சுவிட்சர்லாந்து அரசையோ அல்லது சுவிட்சர்லாந்து இந்த அரசுக்கு பின்னால் நிற்கின்ற அமெரிக்காவையோ மேற்குலகத்தையோ ஏதோ ஒரு வகையில் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், முனிக் பகுதியில் ஜெர்மனில் இடம்பெற்ற இந்த பாதுகாப்பு மாநாடு, அதில் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோ பேசின நீங்கள் பேச்சு ஒரு தடவை நீங்கள் அமெரிக்காவின் வெளிவார திணைக்களத்தில் அந்த பேச்சு இருக்கின்றது, அதை ஒருக்க முழுமையாக படித்து பாருங்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியும். அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார், குளோபல் சவுத்தை மீண்டும் காலனித்துவமாக மாற்ற வேண்டும், அதற்கு ஐரோப்பா எங்களுடன் வர வேண்டும், ஐரோப்பாவையும் அமெரிக்காவும் இணைய வேண்டும், இவர்கள் இவ்வளவு பேரையும் நாங்கள் திருப்பியும் கொண்டு வர வேண்டும் என்றால் எதே மாதிரி, காசா மாதிரி, வெனிசுலா மாதிரி, கியூபா மாதிரி தங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றது. அப்ப அதே ஒரு நிகழ்ச்சி நிரல் தான் அது குளோபல் சவுத் என்றால் அங்கே இலங்கையிலும் இடம்பெறுவது அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நிரலாகத்தான் இருக்கின்றது. அப்ப இலங்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஐரோப்பாவுடன் தன்னை தற்காத்து கொள்ளும் வழிமுறைகளையும் உயிர் வாழ்வும் விருப்பத்தையும் கொண்ட ஐரோப்பாவுடன் நாங்கள் அதை செய்ய விரும்புகிறோம். அதாவது அவர்களுடன் ஒன்றாக சேர்ந்து கடந்த நூற்றாண்டில் நாம் ஒன்றாக சாதித்ததை பற்றி பெருமை பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்போது நாம் ஒரு புதிய நூற்றாண்டின் வாய்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் மற்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேற்று முடிந்து விட்டது, எதிர்காலம் தவிர்க்க முடியாதது, நமது விதி ஒன்றாக காத்திருக்கின்றது என்று கூறுகிறார். அதாவது ஐக்கிய நாடுகள் சபை எதையும் தீர்க்காது என்று கூறுகிறார். அதாவது ஐக்கிய நாடுகள் சபை தீர்க்கும், ஆனால் தங்களுக்கு விருப்பமானதை தீர்க்காது என்றதையும் அவர் கூறியிருக்கின்றார். நாங்கள் அதாவது காலனித்துவத்துக்கு முதல் தமிழர்கள் வேறொரு ஆட்சியாகவும் சிங்களவர்கள் வேறொரு ஆட்சியாகவும் தான் இருந்தார். அதை ஒற்றுமைப்படுத்தியது ஏன்? தங்களுக்கு தாங்கள் ஆட்சி செய்வதற்கு இலகுவாக இருப்பதற்காகத்தான் ஒன்றாக கொண்டாந்தார்கள். இப்பவும் அவ்வாறான ஒரு காலனித்துவத்துக்காகத்தான் இந்த சுவிட்சர்லாந்து அரசு தமிழ் மக்களின் விடுதலை அந்த தமிழ் மக்களின் அரசியல் உரிமைக்கான அந்த போராட்டத்தை ஒரு நசுக்குவதற்கான முயற்சியாகவும் கூட இந்த சுவிட்சர்லாந்து அரசின்றைய பார்க்கலாம். முதலில் அதை என்னென்று சொன்னால், அதை உண்மையில் அவர்கள் என்ன பேச போறாங்க என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அவ்வாறு தான் நாங்கள் எண்ணி பார்க்க முடியும் இந்த பேச்சுக்களை பார்க்கும்போது. அதற்கு பின்னணியில் தமிழரசு கட்சி நிற்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அவர்கள் நிற்பார்கள் என்ற வரலாறு அப்படித்தான் சொல்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை எப்படி கடந்து செல்ல போகிறார்கள் என்று இலங்கை மட்டுமல்ல, ஆசிய பிராந்தியத்தையே அமெரிக்கா மற்றும் மேற்குலகினுடைய பல ராஜதந்திரிகள் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவுக்கு பல ராஜதந்திரிகள், குறிப்பாக சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் செல்லுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மறைமுகமாக அங்கே ஏதோ ஒரு விதமான பதற்ற சூழ்நிலை ஆசிய பிராந்தியத்தில் அங்கே நிலவிக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பில் உங்களிடம் இருக்கக்கூடிய இராணுவ பார்வை என்னவாக இருக்கு?
உண்மையில் இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் இந்தியா வந்து ஈரான் 3 கப்பல்களை கைப்பற்றி இருக்கின்றது. ஸ்டெல்லா ரூபி என்ற ஒரு கப்பல், அஸ்பெட் ஸ்டார் என்ற ஒரு கப்பல், அல் ஜஃபாசிர் என்ற ஒரு கப்பல். இந்த 3 கப்பல்களும் அமெரிக்கா கடந்த மாதம் தனது தடை பட்டியலில் இணைத்த கப்பல்கள். இந்து சமுத்திர பிராந்தியம், அதாவது மும்பாயிலிருந்து 100 கடல் மைல் தொலைவில் வைத்து இந்தியா அதனை கைப்பற்றி இருக்கின்றது. அப்ப மேற்குலக நாடுகள் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறார்கள், இந்தியா ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போரில் இந்தியாவும் இணைகிறதா என்று. ஏனென்றால் இந்த கப்பல்கள் இப்ப எல்ஏசி என்ற ஷிப்பிங் டேட்டா நிறுவனத்தின் தகவல்களின் அடிப்படையில் இந்த கப்பல்கள் வந்து ஈரானில் இருந்து எரிபொருட்களை ஏற்றி கொண்டு வந்ததாகத்தான் கூறப்படுகிறது. அப்போ அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட கப்பல்களை இந்தியா கைப்பற்றும் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கான உதவிகளை இந்தியா மறைமுகமாக வழங்குகிறது என்றுதான் அதன் அர்த்தம். அது ஏன் என்று பார்த்தால், அமெரிக்கா இந்தியாவுக்கு உடனான வர்த்தக உடன்பாட்டுகளை மேற்கொண்டிருக்கிறது. 18% வரிகளை குறைத்திருந்தது. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு அமெரிக்காவின் வரிகள், H1B விசாவின் தடைகள் எல்லாம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான நிலைமை. இந்தியா தப்பி பிழைக்க முடியாது. பொருளாதாரம், இந்தியாவின் பொருளாதாரம் தாக்கு பிடிக்காது. அமெரிக்காவின் தடைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்ப ஏதோ ஒரு வழியில் அவர்கள் மறைமுகமாக அமெரிக்காவின் வலைக்குள் வீழ்ந்து விட்டதாகத்தான் கூறப்படுகிறது. அண்மை காலமாக மேற்குலக பிரதிநிதிகள் அடிக்கடி வந்து செல்வதும், இப்போது மேக்ரோன் கூடி அங்கு நிற்கின்றார், அப்ப பில்கேட்ஸ் அங்கு நிற்கின்றார் என்று சொல்லும் போது இந்தியா மறைமுகமாக மேற்குலக நாடுகள், இப்ப கடந்த வருடம் ஈரானில் இடம்பெற்ற போரில் கூட நீங்கள் பார்க்கலாம், இந்தியா வந்து அங்கு உள்ளுக்குள் இடம்பெற்ற தாக்குதல்களில் மொசாட் உளவாளிகளாக செயற்பட்டவர்களில் இந்தியர்களும் ஆப்கானிஸ்தானர்கள் சேர்ந்தவர்களும் தான் அடக்கம் என்று கூறப்படுகின்றன. இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்தியா 2 பக்கமும் தலையெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. அண்மையில் ஜெர்மனியில் இடம்பெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் ஜெய்சங்கர் ஒன்றை கூறியிருந்தார், இந்தியா வந்து எல்லோருடனும், அமெரிக்காவுடனும் சீனாவுடனும் ரஷ்யாவுடனும் தாங்கள் உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்குரிய இடைவெளி தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லியும், தாங்கள் ஒரு ஜனநாயக நாடு, இறைமை உள்ள நாடு என்ற துணியிலும் பேசியிருந்தார். அப்ப அதுக்கு கீழே வந்தவர்கள் எழுதியிருந்தார்கள், ஓகே, இந்தியாவுக்கு அப்படி ஒரு ஜனநாயகம் இறைமை இருக்குது என்று சொன்னால் பங்களாதேசம், இலங்கை, மாலதீவு, நேபாளம் போன்ற நாடுகள் எல்லாம் ப்ரோ இந்தியாவா இருக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி கேட்க முடியும் என்ற கேள்வி. அதாவது நீங்கள் ஒரு பெரிய நாடாக இருக்கும் போது சின்ன நாடுகள் உங்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் அமெரிக்காவுக்கு கீழே நீங்கள் இருக்கணும் என்று வந்தவுடன் தான் உங்களுக்கு அந்த இறமை தெரிகிறதா என்ற துறையில் கீழே அதில் எழுதியிருந்தவர்கள் எழுதியிருந்தார்கள். அதில் எழுதினதிலும் நியாயம் இருக்கின்றது. அப்ப இந்தியா 2 கெட்டான் நிலையில் இந்தியா இருக்கின்றது. பங்களாதேசத்தில் அண்மையில் நடந்து பெற்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும். டரிக் ரஹ்மான் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் பிரித்தானியாவில் வசித்தவர். யாரால் பிரித்தானியாவில் வசித்தார்? இந்தியாவால் தான். அவர் அங்கு தப்பி ஓடினார். அவரின் தாயார் சிறையில் தான் இருந்தார். அவரும் முன்னாள் பிரதமராக இருந்தவர். டரிக் ரஹ்மானும் சிறையில் தான் இருந்தார். மெடிக்கல் பர்பஸுக்காக வெளியில் வந்தவர். வைத்தியசாலைக்கு நாட்டிலிருந்து தப்பி ஓடியவர். 17 வருடம் நாட்டுக்கு வரவில்லை. இப்போதுதான் வந்தார். வந்த பிற்பாடு இந்தியாவுக்கு ஒன்று தெரிகிறது, அவர்கள் தான் இனி பங்களாதேசத்தை ஆளப்போகிறார் என்று டிசம்பர் 31 ஜெய்சங்கர் அவரின் தாயார் இருந்த போது போயிருந்தார். போய் ஒரு உறவை மேற்கொள்ள முற்பட்டிருந்தார்கள். ஆனாலும் ஹசீனாவை இந்தியா தான் தொடர்ச்சியாக வைத்திருக்கின்றது. இப்ப இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனை தெரியும். ஏன் இலங்கையில், இதைத்தான் நாங்கள் இந்த நேர்காணல் ஆரம்பத்திலேயே ஆரம்பித்திருந்தோம், ஏன் இலங்கையில் கொண்டு துடுப்பாட்ட போட்டியை வைத்தார்கள் என்று சொல்லி அந்த பிரச்சனை தெரியும். இப்ப ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் நெய்பர்ஸ் என்று சொல்கின்ற கிட்டத்தட்ட 9 அயலவர்களுடன் இந்தியா ஒரு பகைமை உணர்வுடன் தான் இருக்கின்றது. இப்போது இலங்கையை ஏதோ ஒரு வகையில் தனக்குள் இழுப்பதற்கு இந்தியா அரும்பாடு படுகின்றது. எனவே இலங்கையின் ஜேவிபியின் செயலாளர் டில்வின் டி சில்வா முதல் தடவையாக இந்தியாவுக்கு போனது. அப்போ இந்தியாவுடனான இலங்கையின் உறவுகள் மலர்கிறதா என்ற ஜேவிபி தன் இந்திய எதிர்ப்பு கொள்கையிலிருந்து மாறுகிறதா என்ற துணையில் தென்னிலங்கை ஊடகங்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தன. அதில் அவர்கள் ஒன்றை கொண்டு வந்து முடிக்கிறார்கள் என்னென்று சொன்னால், இந்த கோட்ஃபாதர் 3 என்ற ஒரு படம் இருக்கின்றது. அந்த படம் வந்து அன்றகுமார திசாநாயக்கா வந்து தனது ஒரு நேர்காணலிலும் சொல்லி இருந்தாராம், அந்த படம் தனக்கு நன்றாக பிடிக்கும் என்று சொல்லி.
அதில் நடித்த மைக்கேல் கொலியர் அவர் ஒரு வசனம் அதில் ஒன்று பேசுவார். உனது நண்பனை நீ அருகில் வைத்துக்கொள், ஆனால் எதிரியை இன்னும் மிக அருகில் வைத்துக்கொள் என்று. அதே போலதான் இலங்கை இந்தியாவை எதிரி என்றால் அவனை இன்னும் நண்பனை விட மிக அருகில் வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எதிரியை நீங்கள் தூரம் வைத்திருந்தால் அவன் என்ன செய்ய போறான், உங்களுக்கு எதை செய்ய போறான் என்று தெரியாது. இப்ப எதிரியை உங்களுக்கு பக்கத்தில் வைத்திருந்தால்தான் அவன் என்ன செய்ய போறான் என்றதை நீங்கள் முன்கூட்டியே அறிய முடியும். அதுதான் அந்த கருத்தின் தத்துவம். அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்சாவை இந்தியா தூக்கி பிடித்தது, அவரை கொண்டு சென்றது. அதற்கு பிறகு நாமல் ராஜபக்சாவையும் அவருடைய தாயார் மீதும் இலங்கை அரசு உடனடியாகவே வழக்கை போட்டது, அவர்களை கோர்ட்டுக்கு இழுத்தது என்று சொல்லி அடுத்த கட்டத்தை இந்தியா ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக அழுத்தத்தை கொடுக்கிறது. ஆனால் இந்தியாவை எவ்வாறு கையாள வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவை மிக அருகில் வைத்திருக்க வேண்டும். அதுதான் இலங்கையின் திட்டம் என்றதையும் கூறுகிறார்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல ராஜதந்திர மற்றும் இராணுவ மற்றும் அரசியல் விவகாரங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.